6 மாதம் இவங்களுக்கு சம்பளம் வராட்டினாலும் இவங்க அதுக்கு தக்கன சேமிப்பு இருக்கும், அல்லது அதுக்கு தக்கன ஒரு அட்ஹாக்காக ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்து நீட்டாக குடும்பத்தை நடத்துவாங்க. இவங்களை நம்பி வந்த ஃபேமிலிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பெரிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. ஃப்ரெண்டுனா இவங்களை ஏற்றி விடுற ஆளாக தான் இருக்கும். பெருமாள் கோவில்னும் போது நம்ம நிறையா பெருமாள் கோயில் இருக்குது. எந்த பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். அங்கே போய் நம்ம மகாலட்சுமிக்கு இது பண்ணலாம். பெருமாளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். ரெகுலராக நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சிடலாம். அது தவிர என்ன செய்யணும்னா, நான் வாங்கின சேலை ஒரு 15 வருஷம் ஆச்சு, நிறைய கட்டியாச்சு, யாருக்காவது கொடுக்கலான்னா கொடுக்கலாம். இது தானத்து கணக்கில் வராது. என்கிட்ட சேருதுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஆனால் தானம்னா புதுசு வாங்கி கொடுக்கணும். அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக, பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். சும்மா நமக்கு வந்ததை நீங்கள் நேர படிக்கட்டில் ஏறினமா அல்லது நேர போய் அந்த ரூமில் அடைச்சி போட்டாங்களா, திருப்பதியை பார்த்தோமா, திரும்ப ரூமுக்கு வந்தோம், லட்டு வாங்கினோம், கிளம்பி வந்தோம்னு வரக்கூடாது. அது 7 மலை. அப்போ அந்த 7 மலையினுடைய ஆகர்ஷண சக்தியின் பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா, அந்த கொடிமரம் பிரபஞ்ச சக்தியை இழுத்து கீழே கொடுக்கும். அதனால தான் நம்ம அங்கே நமஸ்காரம் பண்ணுறோம், கீழே விழுந்து கும்பிட்றோம். அப்போ அந்த இடத்துல உட்காந்துடணும். எப்போ போனாலும் கோயிலில் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த கோயிலினுடைய பலன், அந்த இடத்தினுடைய பலன் கிடைக்கும். வணக்கம்மா. வணக்கம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில சிம்ம ராசியில பிறந்த நேயர்கள் அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும், எப்பவுமே பண வரவு இருக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், வேற ஏதாவது நாங்க தொழில்கள் பண்ணி எங்க பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா ஜோதிட ரீதியா இதுக்கு நம்ம என்ன செய்யலாமா? சிம்ம ராசிக்காரவங்க எப்போவுமே ரொம்ப கெத்தாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, தனித்து தெரியணும்னு நினைப்பாங்க. இவங்க நல்ல தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. ஒரு சின்ன ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறனால நிர்வாகி, மேனேஜர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக தப்பு பண்ண மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நேர்மையாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். போட்டியாளர், தனக்கு கம்பெனிக்கு போட்டியாக இருக்கிறான்னா தான் லெவலுக்கு இருக்கணும் அந்த போட்டியாளர். சும்மா அந்த குட்டி குட்டி ஆளுகளோட எல்லாம் அவங்க இவங்களுக்கு நான் பெரியவன் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க போட்டியாக நினைக்கிறது அவங்கள விட ஒரு படி உயர்வாக இருக்கிற கம்பெனியை போட்டியாக வச்சு அதுக்கு மேலே வரணும்னு நினைப்பாங்க. அந்த போட்டி சிந்தனை இருக்கும். இவங்களுடைய வேலைகள் எல்லாமே ஒரு கேபினுக்குள்ளே இருந்து செய்கிற வேலையாக தான் இருக்கும். ரொம்ப வெளியில் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது, அந்த ரவுண்ட்ஸ் போகிறத கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒயிட் காலர் ஜாப் தான். ஆமாம். அந்த கேபினுக்குள்ளே ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார்றது, யாருனாலும் இவங்களை பார்த்து பேசணும், இல்லை ஃபோனில் இவங்க அந்த இன்டர்காமில் பேசுவாங்க, அப்படித்தான். மற்றபடி இவங்களுக்கான பண வரவு சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் தனாதிபதியாக வர்றனால, புதன் நல்ல கிரகமாக இருக்கிறனால, ஒருவேளை புதன் சனி ராகு அந்த மாதிரி ஆட்களோடு சேர்ந்து இருந்து இவங்களுக்கு ரொம்ப பேராசையை தூண்டி விட்டு 10 ரூபா வாங்குற இடத்துல ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் ஒரு 5000ன்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க திடீர்னு 10,000ன்னு போடுவாங்க. என்னுடைய அறிவுக்கு 10,000மே கம்மி, நான் 20,000 போடணும், அப்படியெல்லாம் இவங்களுக்கு அந்த மண்டக்கணம் கூடி சில நேரங்களில் அப்படி சில நினைப்பெல்லாம் வரும், ஜாஸ்தி ஆயிரும். இதனால வீழ்ச்சிகள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இதனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவங்களுக்கு வரும். ஆனால் திரும்ப வந்துருவாங்க. அந்த வீழ்ச்சி வந்த உடனே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இவங்களுக்குள்ள உண்டாகும். ஆனால் கொஞ்சம் இவங்களுடைய அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்பப்போ எட்டி பார்க்கும் போது இவங்க பிஸ்னஸ் அடி வாங்கும். அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகர் கூட இருந்தாங்கன்னா, ஆனால் இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்க அடி வாங்கி தான் எந்திரிச்சு வருவாங்க. பட் அந்த அடி வாங்கும் போது அந்த தன்னுடைய பெருமையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு யார் காரணம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனி நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாகவே கன்ஃபெஸ் பண்ணிட்டு அந்த தவறுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. இப்போ பிசினஸ் பண்றவங்க நீங்க சொன்னீங்க, இப்ப வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலைக்கு போறவங்களுக்கு வேலை போயிடும். ஆமா, இவங்க முதலாளிட்டே போய் கொஞ்சம் திமிரா பேசுவாங்க. அறிவுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் நீ எல்லாம் லாயக்கே இல்லை, என்கிட்ட எல்லாம் இது இருந்துச்சுன்னா நான் இந்நேரம் இந்த பெரிய கம்பெனியா டெவலப் பண்ணியிருப்பேன், இந்த அம்பானிக்கு போட்டியா நான் வந்திருப்பேன்
அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க. நிஜமாவே அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை திறமை இருக்கும். இருக்கும். அவங்கள நம்பி அவங்களுக்கு ஒரு நல்ல டீம், ஒரு க்ரூ கிடைச்சதுன்னா அவங்க அதானி அம்பானி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அவங்க இருக்கிற தளத்துல அவங்க போட்டியாளரா வந்து ஒரு பெரிய கம்பெனியை தான் நினைப்பாங்க. அதுக்கு மேல வரவும் செய்வாங்க. என்ன அடிக்கடி இவங்களை வந்து மண்டையில தட்டி தட்டி வைக்கணும். அதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கணும். அம்மா பேச்ச மட்டும்தான் சிம்மராசிக்காரங்க கேட்பாங்க. அப்பாலாம் அவங்களுக்கு வந்து எனிமி தான். அம்மா இருந்தால் மட்டும் கேட்பாங்க. ஒய்ஃப் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒய்ஃப் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பார்ட்னர் தான், அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் தானே தவிர அம்மா பேச்சு மட்டும்தான் சிம்மராசிக்காரங்க கேட்பாங்க. இப்போ அம்மா வந்து சொல்லி அவங்கள நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையும் வேணாம் தம்பி, நீ நாளைக்கு போய் ஒரு அப்பாலஜைஸ் பண்ணிடு, அவர் முதலாளி இல்லையா, நம்ம வந்து அதை கேட்கணுன்னா சரிங்கம்மான்ட்டு போய் மறுநாள் அப்பாலஜி கொடுத்து சாரி சார், ஐ எம் சின்சியர், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் வாட் ஐ டிட் எஸ்டர்டே அப்படின்ருவாங்க. அதனால இவங்களை வந்து நல்லா ஷேப் பண்ணி மோல்டு பண்ணி கொண்டு வரலாம், ப்ரொவைடட் ஹி மஸ்ட் ஹாவ் அ மதர். திறமையெல்லாம் இருக்கு, அது வழி நடத்த ஒரு ஆள் வேணும். இன்னொன்று அவங்கள வந்து உன் தகுதிக்கு இதெல்லாம் வந்து நீ எல்லாம் பெரிய ஆள், இதெல்லாம் ஒரு கம்பெனியான்னு சொல்றவனை தான் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அவங்கள பெருமை பேசுறது. ஆமா, அப்படி ஆளு தான் இவங்க பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அதனால தான் இவங்க கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கம்பெனிலையும் இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வர்ற காசு பணத்தை இவங்க சிக்கனமாக சேமித்து வச்சு ரொம்ப அழகாக இது பண்ணுவாங்க. இவங்க ஒரு நாளும் வந்து கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கஷ்டம், இல்லை 3 மாதமாக சம்பளம் வரல கஷ்டம், அப்படி 3 மாதம் இல்லை 6 மாதம் இவங்களுக்கு சம்பளம் வராட்டினாலும் இவங்க அதுக்கு தக்கன சேமிப்பு இருக்கும், அல்லது அதுக்கு தக்கன ஒரு அட்ஹாக்காக ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்து நீட்டாக குடும்பத்தை நடத்துவாங்க. இவங்களை நம்பி வந்த ஃபேமிலிக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. பெரிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. ஃப்ரெண்டுனா இவங்களை ஏற்றி விடுற ஆளாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு. இவங்க வந்து ஒரு டெனிசன்றனால வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறது, அப்புறம் ஆன்லைன் கோர்சஸ் படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்கள வந்து ஃபுல்லி எக்யூப்டாக வச்சுக்கிருவாங்க. நிறைய படிப்பாங்க, நாலேஜபிளாக இருப்பாங்க. அதனால இவங்க எந்த கம்பெனிக்கும் போய் வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனியில் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. அங்கேயும் ஃபர்ஸ்ட்டாக இருப்பாங்க, இங்கேயும் ஃபர்ஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையானா அதனால என்ன, ஐ நோ தட் ஐ லேர்ன்ட், ஐ ஹவ் காட் 3 degrees in that அப்படின்வாங்க. அவங்க ஆன்லைன்லேயே அதை படித்து போய் ஏஐயில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பாங்க, ஒரு நாள் வந்து கிராஃபிக் டிசைனராக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படித்து தன்னை எக்யூப் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. வேலை போனாலும் கவலைப்பட மாட்டாங்க, பிஸ்னஸ் இதாக போனாலும் திரும்ப அவங்க வந்துருவாங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் மேம்? இவங்களுக்கு வந்து சிம்ம ராசி இல்லையா, அப்போ புதன் தான் தனாதிபதியாக வர்றான். புதன் தனாதிபதியாக வரும்போது நம்ம பெருமாள் காலில் தான் போய் விழணும். அப்போ வந்து இதில் ஒரு நல்ல ஒரு கோவில், பெருமாள் கோவில்னும் போது நம்ம நிறையா பெருமாள் கோயில் இருக்குது, எந்த பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். அங்கே போய் நம்ம மகாலட்சுமிக்கு வந்து இது பண்ணலாம். பெருமாளுக்கு வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். ரெகுலராக நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சிடலாம். அது தவிர என்ன செய்யணும்னா, இந்த பச்சை பயிறு, அது இப்போ புதன் பச்சை கலர்ன்றனால நம்ம பச்சை பயிறுன்றோம். அந்த மாதிரி பச்சை பயிறு அவிச்சு கொடுக்குறது. இப்போ நிறைய கோயில்களில் நான் போகிறேன், மதுரையில் பச்சை பயிறு கொடுக்குறாங்க. அது என்ன நேர்த்திக்கடனா இல்லை கோயில்லையே அப்படி வந்து பிரசாதம் கொடுக்க சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. மொச்சக்கொட்டை கொடுக்குறாங்க நிறைய, இப்போ புதுசு புதுசாலாம் இந்த மாதிரி நம்மள மாதிரி யாராவது சொல்கிறத கேட்டு செய்கிறாங்க, அது செய்வாங்க. புதனுக்கு வந்து பச்சை பயிறு அவிச்சு கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதாவது அன்னதானம் பண்ணணும், அதுதான் சிறப்பு. அன்னதானம் வஸ்திரதானம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அன்னதானம், வஸ்திரதானம், கல்வி தானம், இன்னொன்று அடைக்கல தானம், முக்கியமானது மருத்துவ தானம். அடைக்கலம்னா ஏழை எளியவங்களுக்கு, ஏழை எளியவங்க ஃபார் த நீடி. ஒரு பொண்ணு நல்லா படிச்சு கூட இங்க மெட்ராஸ்க்கு வேலைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்டர்வியூ வந்துட்டு போற வரைக்கும் அதுக்கு எங்க இருக்க என்னன்னு தெரில, ஒரு 3 நாள் அதுக்கு நம்ம வீட்டில் இருப்பா, இருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போ, நம்ம அட்ரஸை கொடுத்துட்டு போ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்கிறேன். இது ஒரு 3 நாள் நம்ம இடம் கொடுத்தா கூட அது ஒரு அடைக்கல தானம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு பிரச்சனை ஆயிடுமோ வேணான்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் யோசிக்க நமக்கு தோணும். இப்ப அவங்களே உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்கன்னு வச்சுக்காங்க, இல்ல உங்க கூட படிக்கிற பொண்ணு அப்படின்னா நீங்க வந்து அதை ஒரு முயற்சி எடுத்து செய்யலாம். மேம், வஸ்திரதானம் சொன்னீங்க, வஸ்திரதானத்துல வந்து புது துணி தான் வாங்கி கொடுக்குமா இல்ல நம்ம கிட்ட இருக்கிறதுமே நம்ம கொடுக்கலாம்? அது தானத்துல கணக்காகாது, ஆகாது. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுக்கலாம்.
அது வந்து தானமாகாது. அது தானத்துல வராது. நீங்க புதுசா வாங்கி கொடுக்கணும். புதுசா அவங்க ஒவ்வொரு தடவை கட்டும் போதும் நல்ல துணி நல்ல துணின்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அப்பதான் அது தானத்தினுடைய பலன் தரும். இப்ப என்கிட்ட வந்து ஒரு 5 சேலை இருக்கு, 10 சேலை இருக்குது. சில சேலையெல்லாம் கிழியவே கிழியாது. நான்லாம் எங்க அம்மா கட்டின சேலை கூட இன்னும் கட்டிக்கிட்டு இருப்பேன். 25 வருஷமா சேலை வச்சிருக்கேன். அதெல்லாம் எங்க அம்மா ஞாபகமா வச்சிருப்பேன். அதை கொடுக்க மாட்டேன். ஆனா இப்ப நான் வாங்கின சேலை ஒரு 15 வருஷம் ஆச்சு, நிறைய கட்டியாச்சு, யாருக்காவது கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். இது வந்து தானத்து கணக்குல வராது. என்கிட்ட சேருதுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஆனா தானம்னா புதுசு வாங்கி கொடுக்கணும். அது அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா, பயனளிக்கக்கூடியதா இருக்கணும். சும்மா நமக்கு வந்ததை கைமாத்தி விடக்கூடாது. எனக்கு இப்போ அங்கே போகும்போது வச்சு கொடுத்தாங்க, இது நான் கட்டவே மாட்டேன், இது அந்த வேலைக்காரிட்ட கொடுத்துருவோம், இல்லை இந்த அவங்க வர்றாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நம்மகிட்ட வேண்டாத பொருளை தள்ளி விடக்கூடாது. ஒருவேளை அது உதவி வரைத்தன்று உதவி அப்படின்னு சொல்றனால அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தா கொடுக்கலாம். இல்ல அவங்களுக்கும் அது பயன் தராதுன்னும் போது அதை தள்ளி விடுறதுனால உங்களுக்கு பாவம் தான் சேரும், புண்ணியம் சேராது. ஓகே. சோ பெருமாள் கோயில் வழிபாடு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப குறிப்பா பெருமாள் கோயில் உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் திருப்பதி போறது அப்படிங்கிறது தான். இப்ப திருப்பதியிலேயே வழிபடக்கூடிய முறை அப்படி ஏதாவது இருக்கு? இப்ப எடுத்த உடனே நேரா போய் பாலாஜியை பாக்குறது அப்படிங்கிறது தான் பொதுவா எல்லாரும் பண்றது. இதற்கான வழிபாட்டு முறை என்ன மேடம்? நீங்க திருப்பதிக்கு போகும்போது கீழே உள்ள அம்பாளை தரிசிச்சுட்டு தான் போகணும். தாயாரை முதல்ல கீழே பார்க்கணும், அதுக்கு பிறகு மேல போறீங்க. அது போக ஒரு 7 தலங்கள் 7 ஸ்பாட் இருக்குல்ல, அங்க எல்லாமே போயிட்டு வரணும். நீங்க நேர படிக்கட்டுல ஏறினமா அல்லது நேர போய் அந்த ரூம்ல அடைச்சு போட்டாங்களா, திருப்பதியை பார்த்தோமா, திரும்ப ரூமுக்கு வந்தோம், லட்டு வாங்கினோம், கிளம்பி வந்தோம்னு வரக்கூடாது. அது வந்து 7 மலை. அப்ப அந்த 7 மலையினுடைய ஆகர்ஷண சக்தியின் பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஹெல்த் வைஸ் நான் சொல்றேன். ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு உற்சாகம் வரும், உடம்புல வந்து ஒரு கலகலப்பா இருக்கும். அப்படின்னா தானே நம்ம எந்த அதாவது பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியா யோசிக்க முடியும், அதை டீல் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். அப்ப நீங்க வந்து அந்த 7 மலையினுடைய பலனும் கிடைக்கணும்னா அந்த ஒரு ஜீப்ல கூட்டு போவாங்க நிறைய இடங்களுக்கு. அந்த எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரணும். திருப்பதின்றது ஒன்லி திருப்பதியை பார்த்துட்டு வர்றது கிடையாது. ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒரு 2 நாள் தங்கி, அதுவும் இப்போ பௌர்ணமிக்கெல்லாம் போனீங்கன்னா அது சந்திரன் ஸ்தலம்ன்றனால ராத்திரி நடக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த சந்திர ஒளியில் மூழ்கி இருக்கும் பலனும் கிடைக்கும். அங்க போய் கும்பிட்டுட்டு அந்த 7 இடங்களையும் தரிசிச்சுட்டு வரணும். புஷ்கரணியும் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எந்த ஊருக்கு போனாலும் நீங்க வந்து அந்த தெப்பத்துல குளிக்கணும். ஆனா இப்ப தெப்ப தண்ணி எல்லாம் வந்து ரொம்ப அழுக்கா கிடக்குது. இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் அதுல தூக்கி போட்டு வச்சிடுறாங்க. அப்ப அதனால குளிக்க முடியல. இப்போ சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம்னு இந்த நான் சூரிய தியானம் சந்திர தியானம்னு சொல்கிறேனே, அந்த கோயில்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்தில் சூரிய ஒளி விழுகிற நாட்கள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல சூரிய புஷ்கரணி இருக்கும், சந்திர புஷ்கரணி இருக்கும், சந்திரன் ஸ்தலங்கள்லாம். அப்போ அங்கே குளிக்காட்டினாலும் நம்ம அந்த ரூமில் அங்கே போய் ஒரு ரூமில் தங்கி இருந்து அந்த ஊர் தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்து தங்கி இருந்து திரும்ப மறுநாள் பார்த்துட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு 2-3 நாள் தங்கணும். தங்கி சாமியை பார்த்து கோயிலை சுற்றி எல்லாம் அந்த கோயிலுக்கு இந்த அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது, இந்த இங்கே ஒரு காளி கோயில் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த முழு இடமும் நம்ம பார்க்கணும். வெறும் சன்னதியை அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு வெளியே வந்து காரில் ஏறி கிளம்பக்கூடாது. அப்படின்னா நமக்கு வந்து அந்த முழு பலன் கிடைக்காது. அந்த ஸ்தலத்தில் தங்கி அங்கேயே ஒரு 2-3 நாள் இருந்துட்டு, குறைஞ்சது 2-3 இரவு இருந்துட்டு கோயிலை முழுக்க சுற்றணும். அது கோயிலோட சேர்ந்த உப கோயில்கள் தள்ளி தள்ளி இருக்கும். இப்போ காலபைரவர் கோயில்னா அந்த அங்கே ஒன்று இருக்கும், தோத்து போன காளி கோயில் ஒன்று பக்கத்தில் இருக்கும், எல்லா சிவன் கோயில்லையும். அதுதான் பூர்வீக தெய்வம். அப்போ அது வரைக்கும் போய் அந்த இடத்த வந்து நம்ம எவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருக்கிறோமோ, ரூமில் வந்து உட்காரக்கூடாது, அந்த இடத்துலையே எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அல்லது அந்த பிரகாரத்தில் உட்காந்து சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு கூட இருங்க, நீங்கள் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதில் வந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கொடிமரம் வந்து பிரபஞ்ச சக்தியை இழுத்து கீழே கொடுக்கும். அதனால தான் நம்ம அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணுறோம், கீழே விழுந்து கும்பிடுறோம். அப்போ அந்த இடத்துல உட்காந்துடணும். எப்போ போனாலும் கோயிலில் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த கோயிலுடைய பலன், அந்த இடத்தினுடைய பலன் கிடைக்கும். ஓகே. இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. குறிப்பா வந்து நிறைய பேர் வந்து சில ராசிக்காரர்கள் வந்து திருப்பதி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நெகட்டிவ் இம்பாக்ட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் போறதுனால வேற ஏதாவது பாதிப்புகள் அப்படி இருக்கு? சிம்ம ராசிக்காரங்க திருப்பதிக்கு போக வேண்டாம், மற்றவங்க போட்டோம்.
சிம்ம ராசிக்காரங்க வந்து இப்போ இங்கே வரதராஜ பெருமாள் இருக்காரு, தேவராஜ பெருமாள். அது திருத்தங்கல்ல வந்து அத்திமரத்திலேயே செய்த பெருமாள் இருக்காரு. அப்புறம் வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி இருக்கு கோயில். இந்த மாதிரி கோயிலுக்கு அப்புறம் அஷ்டாங்க விமானம் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து பெருமாளுக்கு மிகவும் உகந்த கோவில்கள். அது சௌமிய நாராயண பெருமாள் கோவில், அப்புறம் திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில், மதுரை கூடலழக பெருமாள் கோயில், இதெல்லாம் அஷ்டாங்க விமானம் இருக்கிறது. அங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா பெருமாளுடைய முழு அந்த பெருமாள் பக்தியினுடைய பலன் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த 3 கோவில்களுக்கும் போகலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையை மேம்படணும், பணவரவு எப்பவுமே இருக்கணும், தொழில் விருத்தி ஆகணும், குடும்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.